அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறிய மாறுதல் பெரிய மாற்றம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே மோட்டிவேஷ்னல் தமிழ் ஸ்டோரி 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஸ்டோரி நான் கேட்டு மிகவும் மோட்டிவேட்டான ஒரு ஸ்டோரி தான். வாங்க இந்த ஸ்டோரி என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார். அந்த விவசாயி ஒரு ஆசையாக ஒரு கழுதையும் தன் கூட வளர்த்திட்டு வந்தார். அந்த விவசாயி இருந்த வீட்டிற்கு எதிர்த்தாப்புல நிலத்தோட நிலம் ஒட்டுனாப்புல ஒரு கிணறு ஒன்று இருந்தது. அந்த கிணறு பாலடைஞ்ச கிணறு, அதாவது தண்ணியே இல்லாத வறண்ட கிணறு. அந்த கிணத்துல தண்ணியே ஊறாது, அந்த மாதிரியான ஒரு கிணறு இருந்தது. எப்பயுமே அந்த விவசாயி யோசிப்பதுண்டு, இந்த கிணறை எப்படியாவது நம்ம அடைச்சிடணும், கல் மண்ணெல்லாம் போட்டு ரொப்பிடணும் அப்படின்னு எப்பயுமே திங்க் பண்ணுவார். அதற்கான சில முயற்சிகளும் எடுத்தார். அந்த கல் மண்ணெல்லாம் போட்டு அந்த கிணறை மூடுவதற்கு ஒரு கிராமத்து ஆட்கள் ஒரு பெரிய தொகை கேட்டனால அவர்னால அது மூட முடியாமல் போயிடுச்சு. பட் அவர் காசு சேர்த்து வச்சு எப்படியாவது அதை மூடிடணும்னு எப்பயுமே திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் என்னாச்சு, இவரோட கழுதை காலை வேளையில் அங்கேயும் இங்கேயும் வெளியே குதிச்சுட்டே இருந்தது. தெரியாமல் தவறி அந்த கிணத்திற்குள்ளே விழுந்துருச்சு. இவரும் விவசாயியும் கழுதை எங்கே அங்கன்னு தேடுறாரு. பட் கழுதை சத்தம் மட்டும் கேட்குது, கழுதையை காணோம். கடைசியாக பார்த்தா அந்த பாலடைந்த கிணத்துக்குள்ளே கழுதை விழுந்திருக்கு. விவசாயிக்கு ஒரே மனவேதனை, என்னடா கழுதை கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு, இந்த கழுதையை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டுட்டு போய் ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாரு, யாராவது என் கழுதையை எடுத்து கொடுங்க உள்ளேருந்து அப்படின்னு. அப்போ ஊர் மக்கள் அந்த கழுதை எடுக்க வர்றவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிணற்றை மூடுவதற்கு சொன்ன அமௌண்ட்டை விட ஒரு 3 மடங்கு அதிகமான அமௌண்ட் கழுதையை வெளியெடுக்கணும்னா ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விவசாயிக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியலை, கிணத்தை மூடுறதுக்கே நம்ம பணம் இல்லைன்னு இருந்தோம், கழுதை வேற உள்ளே போய் மாட்டிக்கிச்சு, கழுதையும் இப்போ எடுக்க முடியல, கிணறும் மூட முடியல, நம்மளால் என்ன பண்ண முடியும்? கழுதை சத்தத்தை கேட்க கேட்க இவருக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஒரு வழியாக கடைசியில் கொஞ்சம் காசு அங்கே இங்கேன்னு பரட்டி இவர் என்ன பண்ணிடுறாரு, கிணத்தையே மூடிடலாம், நம்ம கழுதையை தூக்க சொன்னால் தானே 3 மடங்கு காசு, கழுதையை கிணத்தோடு போட்டு மூடிடலாம், வேறு வழியே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப மனவேதனைப்பட்டு ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. சரி கிணத்த மூடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிணத்த மூடிருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கதவு சாத்திக்கிறாரு. ஏன் அப்படின்னா கழுதை சத்தம் கேட்கும், கழுதை மேலே மண்ணெல்லாம் கொட்டும்போது அடியெல்லாம் படும், கழுதை சத்தம் கேட்கும், அதை நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் கல் மண் எல்லாம் கிணத்தை மூடுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கழுதை ரொம்ப கத்துது. இந்த விவசாயிக்கு ரொம்ப மனவேதனையில் போய் காதை பொத்திட்டு போய் ஒரு ஓரமாக வீட்டில் உட்காந்துக்கிறாரு. சிறிது நேரம் அந்த கழுதை சத்தம் வந்துட்டே இருக்கு. சிறிது நேரம் கழித்து கழுதை சத்தமே கேட்கல. அப்போது இந்த விவசாயி ரொம்ப மனமுடைந்து கடவுள்கிட்டலாம் வேண்டுறாரு, கடவுளே என்னை மன்னிச்சிடு, இந்த மாதிரி ஒரு அருமையான கழுதையை நான் கொண்டுட்டேனே, இந்த பாவத்தை நான் எங்கே போய் தீப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனமுடைந்து அழுகிறாரு. அழுதுட்டு வரும்போது எல்லாரும் ஐயா கிணற மூடியாச்சு, வாங்க வாங்கன்னு வெளியிருந்து கதவு தட்டுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே போகிறாரு. கழுதை துள்ளி குதித்து வெளியே வருது. இவருக்கு பார்த்த உடனே வானளவு சந்தோஷம். ஏன் அப்படின்னா கழுதை எப்படி மேலே வந்தது அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் கழுதை அந்த கிணத்துக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் கொட்டிய கல்லும் மண்ணும் ஒவ்வொரு டைமும் குதித்து அந்த கல் மேலேயும் மண் மேலேயும் குதித்து ஒரு லெவலுக்கு மேலே அதுவே மேலே வந்துருச்சு ஐயா, நாங்கள் எதுவுமே பண்ணலை, உங்கள் கிணத்த மூடியாச்சு, உங்கள் கழுதையும் கிடைத்தாச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த கழுதை பார்த்துக்கோங்க, இந்த கழுதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு குழிக்குள்ளே விழுகிறோம், ஒரு நெகட்டிவிட்டி நம்ம நோக்கி வருது அப்படின்னா அதற்கு மேலே நெகட்டிவிட்டி நமக்கு வரதான் செய்யும். அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்க மிகப்பெரிய அப்ரோச்சே. கழுதை எப்படி தன் மீது குட்டிய கல்லையும் மணலையும் குதித்து மேடேறியதோ அதே போல் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய நெகட்டிவிட்டியை நம்ம தான் ஓவர் கம் பண்ணி மேலே வந்தால் தான் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸை கோல்ஸை அடைய முடியும். இதுதான் இந்த கதையோட ஃபைனல் கருத்து. கழுதை போலவே நாமும் வாழ்வோம், நெகட்டிவிட்டியிலிருந்து விலகியே இருப்போம், வரும் நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியாக கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கயல் டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க. மீண்டும்
மோட்டிவேஷ்னல் தமிழ் ஸ்டோரி 3ல் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கயல். பாய்.